வணக்கம் என் அருமை நண்பர்களே. பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த சமயம் காமராஜரை காண்பதற்கு தினமும் நூற்றுக்கணக்கானோர் வருவார்கள். அவர்கள் எல்லோரையும் சந்தித்து விடுவார் முதல்வர் காமராஜர். காலையிலிருந்தே அவர் வீட்டில் கூட்டம் இருக்கும். அவர்களில் ஏழை எளிய மக்கள் அதிகம் இருப்பார்கள். அவர்கள் எல்லோரும் ஏதாவது ஒரு பிரச்சனையோடு வருவார்கள். அவர்களிடம் கரிசனத்துடன் பேசி அவர்கள் பிரச்சனையை தீர்த்து வைப்பார் முதல்வர் காமராஜர். எல்லோரையும் பார்த்துவிட்டு கடைசியாக தன்னுடைய உதவியாளர் வைரவனை அழைத்து, எல்லோரும் போய்விட்டார்களா என்று கேட்பார். போய்விட்டார்கள், ஒருவரும் இல்லை என்று சொன்னாலும் முதல்வர் காமராஜருக்கு திருப்தி ஏற்படாது. காம்பவுண்டு புறாவும் ஒருமுறை சுற்றி பார்த்துவிட்டு வாப்பா, சில பேர் கூச்சப்பட்டு கொண்டு எங்காவது ஓரத்தில் ஒதுங்கி நிற்பார்கள் என்பார். ஏழைகளின் மனநிலையை புரிந்து கொண்டு அவர்களை அன்போடு அணுகுவார் முதலமைச்சர் காமராஜர். இந்த மனப்பக்குவம் இன்று இருக்கக்கூடிய எந்த அரசியல்வாதிக்காவது வருமா என்று நினைத்து பாருங்கள். மீண்டும் ஒரு அரசியல்வாதி இப்படி வரும்பொழுதுதான் மீண்டும் காமராஜரின் பொற்கால ஆட்சி நமக்கு கிடைக்கும். வாழ்க காமராஜர், வளர்க அவர்களின் ஏழைகளை கொண்டாடிய விதம். வாழ்க காமராஜ், பெருந்தலைவரின் புகழை என்றென்றும் போற்றுவோம்.